வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜீலான் என்ற இடத்துல அபூ சாலின்னு ஒரு நபர் வந்து பிறக்கிறாங்க. அவங்க ஒரு முறை வந்து நஜ்ரான் என்ற நதியில வந்து அத்தி பழத்தை பார்க்குறாங்க. அந்த அத்தி பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது, இந்த பழம் வந்து ஹலாலா ஹராமான்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அத்திப்பழத்தை சொந்தக்காரங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த அப்துல்லா சொல்கிறாங்க, இந்த பழம் ஹலாலா ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காரியத்தை பண்ணணும். என்னன்னா, என்னுடைய பெண் பிள்ளையை நீங்கள் வந்து நிக்கா பண்ணணும். ஆனால் நிக்கால ஒரு நிபந்தனை இருக்குது. என்னன்னா, அந்த பெண் பிள்ளைக்கு கண் தெரியாது, வாய் பேச முடியாது, உடல் முழுக்க அவங்களுக்கு வந்து ஊனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அபூ சாலி அவங்க வந்து எந்த ஒரு வழி இல்லாமல் அந்த அத்திப்பழத்தை வந்து ஹலால் ஆக்கிறதுக்கு அந்த பெண் பிள்ளையை அவங்க வந்து நிக்கா பண்ணுறாங்க. நிக்கா பண்ண பிறகு அந்த பெண் பிள்ளையை பார்க்குறாங்க. அந்த பெண் பிள்ளைக்கு கண்ணு நல்லா தெரியுது, வாய் நல்லா பேச முடியுது, உடல் முழுக்க நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அபூ சாலி அவங்க அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க போய் அபூ சாலி அவங்க அப்துல்லாவை போய் பார்க்குறாங்க. அப்போ அப்துல்லா சொல்கிறாங்க, நான் வந்து சொன்ன விதம் வேற மாதிரி. என்னன்னா, என்னுடைய பெண் பிள்ளை எந்த ஒரு ஹராமான காரியத்தை பார்த்ததில்லை, அதே மாதிரி எந்த ஒரு ஹராமான காரியத்தை பற்றி பேசினதில்லை, எந்த ஒரு ஹராமான செயலை அவங்க வந்து செஞ்சதில்லை. அந்த விதத்தை தான் நான் சொன்னதுக்கப்புறம் அபூ சாலி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படிப்பட்ட நல்லோர்கள் மூலமாகத்தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து பிறந்தாங்க.